காதலியே கண்ணம்மா கண்ணம்மா. அஞ்சலி, அத்தை, எனக்கு ஒரு காஃபி எடுத்துட்டு வாமா. நான் காஃபி போட்டு தரேன், நீ அத்தைக்கு எடுத்துட்டு போய் கொடு. சரி, ஓகே. என்னாச்சு அத்தை? இது என்ன காஃபியா இல்ல பானகமா? ஏன் இப்படி சர்க்கரை அள்ளி கொட்டிருக்க? காஃபி நான் போடல அத்தை, கண்ணம்மா தான் போட்டா. நான் உன்கிட்ட தானே சொன்னேன், நீ எதுக்கு அவகிட்ட சொன்ன? அது இல்ல அத்தை, அவதான் நான் நல்லா காஃபி போடுவேன்னு. உன்கிட்ட ஒரு வேலையை சொன்னா உன்னால முடிஞ்சா பாரு, இல்லனா விட்டுட்டு போ. நீ இன்னொரு ஆள்கிட்ட ஏவாத. காஃபியா இது? வாயிலேயே வைக்க முடியல. அஞ்சலி, நான் சக்கரை கரெக்டா தான் போட்டேன். அப்புறம் எப்படி காஃபில தானே வந்து சுகர் விழுந்துச்சா? அத்தை கிட்ட நான் கெட்ட பேரை வாங்கி வைக்கணும்னு நீ வேணும்னு தான் சுகர் அதிகமா போட்டிருப்ப. எனக்கு தெரியாதா? ஐயோ அஞ்சலி, அப்படிலாம் இல்ல. நிஜமா நான் எப்பவும் போடுற அளவுக்கு தான் போட்டிருக்கேன். திரும்ப திரும்ப சொன்னா நான் நம்பிடுவேன்னு நினைச்சியா? உன்ன போய் என் வாயால அக்கான்னு வர கூப்பிட்டேன் பாரு. என்ன சொல்லணும்? நான் கொஞ்சம் இறங்கி வந்து பேசினதும் உடனே என்ன காலி பண்ண ட்ரை பண்றல. உன் புத்திக்கு தான் நீ இப்படி இருக்க. அஞ்சலி, என்ன அஞ்சலி? எங்க அம்மா ஒரு சுகர் பேஷண்ட் தெரிஞ்சும் காஃபில சுகர் அதிகமா கொட்டி அவங்கள சிக்காக்க பாக்குறியா? எல்லாமே உன்னாலதான் அகில். நீ சொன்னேன்னு தான் கண்ணம்மா கிட்ட ரெண்டு வார்த்தை நல்லா பேசினேன். உடனே அவ வேலைய காட்டிட்டான். அப்படியா? அண்ணி அப்படி என்ன பண்ணாங்க? காஃபில சர்க்கரை அள்ளி கொட்டி அத்தை கிட்ட எனக்கு கெட்ட பேரு வாங்கி கொடுக்க பார்த்தா. சோ அண்ணிதான் காஃபில சர்க்கரை அதிகமா கொட்டினாங்கன்னு உனக்கு தெரியுமா? வேற யாரு செஞ்சிருப்பா? அவதான் பண்ணிருக்கா. சர்க்கரை போட்டதே நான் தான். உனக்கு கண்ணமணி போட்ட காஃபிய நீயே போட்ட மாதிரி வந்து கொடுக்க தெரியும். ஆனா அம்மா சுகர் அதிகமா போட்டிருக்கேன்னு திட்டினா அப்ப உடனே காஃபியை போட்டது கண்ணமணின்னு போட்டு குடிப்பியா? ஏன் அம்மா திட்டினா கூட உன்னால அமைதியா இருந்துட்டு போக முடியாது? இல்லைன்னா சாரி, எப்படி சுகர் அதிகமா வந்துச்சுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு போ. அதை விட்டுட்டு அவங்கள போட்டு கொடுத்தது இல்லாம அண்ணிய வேற திட்டுற. நீ ஏன் அஞ்சலி இப்படி இருக்க? அகில், இதெல்லாம் ரொம்ப ஓவரா இருக்கு. நீயே சுகர் அள்ளி கொட்டிட்டு இப்போ என்ன வந்து திட்டுறியா? எஸ், நான் தான் கொட்டினேன். இந்த சிச்சுவேஷன்ல நீ எப்படி ரியாக்ட் பண்றன்னு பார்த்தேன். பட் இந்த குடிக்கு அடிக்ட் ஆனவங்களுக்கு ஒரே ஒரு நாள் குடிக்கலனாலும் இந்த கையெல்லாம் நடுங்கும் பாத்தியா? அதே மாதிரி உனக்கெல்லாம் ஒரு நாள் போட்டு கொடுக்கலனா கூட உடம்பெல்லாம் அப்படியே நடுங்க ஆரம்பிச்சிருதுல. இந்தா புரியுது. கொஞ்சமா கசக்கும், ஆனா ஃபுல்லா குடிச்சிடணும். ஓகே. அவ்வளவுதான். அப்படி. ஓகே ஓகே. தூக்கம் வரும், ரெஸ்ட் எடுத்துக்கோ. சின்னஞ்சிறு கிளியே, சமர்ப்பணம். இந்த நூல் என் பள்ளி நண்பர்களுக்கு. பிரபாகரன், திருமுருகன், சிவக்குமார்,
அருண்குமார், கோபி மற்றும் கண்ணம்மா. நீயும் மயில் தொகை வச்சிருக்கியா? டேய் வருண், டேய் நீ இடத்துல உட்காந்து என் பேக்ல என்ன பண்ணிட்டு இருக்க? ஒண்ணும் இல்லையே. கண்ணம்மா, என் மிட்டாய் எங்கடா? நீ தான் எடுத்திருக்க. எனக்கு என் மிட்டாய் வேணும், குடு குடுடா. கண்ணம்மா அழாத கண்ணம்மா, ப்ளீஸ் கண்ணம்மா. எதுக்கு என் மிட்டாய் எடுத்த ஃபர்ஸ்ட்? மிட்டாய் பார்த்ததும் ஆசையா இருந்துச்சா, அதான் சாப்பிட்டேன். இல்ல எனக்கு வேணும். அழாத கண்ணம்மா, ப்ளீஸ் கண்ணம்மா. கண்ணம்மா அழாதன்னு சொல்றேன்ல. நான் வேணும்னா உனக்கு மயில் தொகை தரவா? நிஜமாவா? இந்தா. அழகா இருக்குல்ல? என் கணக்கு நோட்ல மட்டும்தான் மயில் தொகையே இல்ல. நான் இதை வச்சுக்கிறேன். உனக்கு மயில் தொகைனா ரொம்ப பிடிக்குமா கண்ணம்மா? ஆமா, எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன் தெரியுமா? மயில் என்ன மாதிரியே இருக்குல்ல, கருப்பா அழகா, அதான். வருண், எக்ஸ்கியூஸ் மீ. வாங்க டாக்டர். ஹாய் வருண். சார் படுங்க படுங்க. என்ன வருண், இப்பதான் உங்க முகத்துல கொஞ்சம் சிரிப்பு எட்டு பார்க்குது போல. அப்பா நல்லா இருக்காரா? நீங்களா இருக்கீங்களா? அப்புறம் எனக்கு என்னங்க? எங்களால வெறும் மருந்து மாத்திரை மட்டும் தான் தர முடியும். எனக்கு என் மகன் இருக்கான்ற நம்பிக்கை நீங்க மட்டும் தான் தர முடியும். அது எந்த மருந்து மாத்திரையும் செய்யாது. சார் எப்படி இருக்கு இப்போ? கொஞ்சம் பரவாயில்ல டாக்டர். செக் பண்ணிக்கலாம். மூச்சு இழுத்து விடுங்க. மூச்செல்லாம் இப்போ ஃப்ரீயாக விட முடியுதா சார்? கொஞ்சம் கஷ்டமா இருந்தது, இப்போ பரவாயில்ல. ஓகே. அந்த யமன் தான் என்னை ஏன் ஏறெடுத்து பார்க்க மாட்டேங்கிறான்னு தெரியல. பா, ஏன் சார் அப்படி யோசிக்கிறீங்க? என்ன வரும் அப்பா உங்ககிட்டயும் இப்படி தான் பேசுறாரா? ஆமாம் டாக்டர். அவர் என்னமோ எனக்கு பாரமாக இருக்கிறேன்னு நினச்சிக்கிட்டு அவராக ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. பொதுவாகவே வயசான காலத்தில் அவங்களுக்கு இருக்க வழியை விட நாம் இன்னொருத்தருக்கு பாரமாயிருவோன்ற கவலை தான் அதிகமாக இருக்கும். உங்கள் அப்பாவோட கவலையும் அதுதான். ஆமாம், நீங்கள் ரைட்டர்னு சொன்னீங்கல்ல, ஃபிக்ஷனா இல்லை எந்த மாதிரி சப்ஜெக்ட்லாம் எழுதுவீங்க? ஃபிக்ஷன் தான். சிறுகதை தொகுப்பு, நாவல் அந்த மாதிரி எழுதிட்டு இருக்கிறேன். சூப்பர். ஃபிக்ஷன் எழுதுறதுக்கும் தனித்திறமை வேணும்ல. பார்க்குற எல்லா இன்சிடென்ட்ஸையும் கதைக்கான ஒரு சீனாக தான் நீங்கள் பார்ப்பீங்க இல்லை? அதெல்லாம் இல்லை டாக்டர். நீங்கள் மட்டும் என்ன பார்க்குற எல்லாத்தையுமே பேஷண்ட்டாக பார்க்குறீங்க. ஒரு இன்வால்மெண்ட் வந்து நீங்களே பண்ணுறீங்களே, அது மாதிரி தான். ஒரு கதை எழுதும்போது நமக்கு என்ன தேவையோ அதை பற்றி யோசிச்சுக்கிட்டு இருக்கும் பொழுது நமக்கு வேண்டியதை நாமளே எழுதிடுவோம். புரியுதா நான் சொல்கிறது?
என்ன வேணாலும் சொல்லுங்க, எழுதுறது ஒரு தனி டேலண்ட் தான் வரும். ஐ ஆல்வேஸ் லவ் கிரியேட்டிவ் பீப்புள். என்னை பொறுத்த வரைக்கும் எல்லா வேலைக்குமே டேலண்ட் தேவைப்படுது. ரைட்டருக்குன்னு மட்டும் தனி ப்ரிவிலேஜ் எதுவும் கிடையாது. நீங்க ரைட்டர், உங்ககிட்ட பேசி ஜெயிக்க முடியுமா? ஓகே வருண், நீங்க எப்படியும் இப்போ ஹோட்டல் போய் தானே சாப்பிட போறீங்க? இன்னும் நீங்க சாப்பிடல? இல்லை டாக்டர். சரி ஓகே, இன்னைக்கு எங்க வீட்ல இருந்து சாப்பாடு வருது, நம்ம 2 பேரும் சேர்ந்து தான் சாப்பிட்றோம். ஐயோ இல்லை பரவாயில்ல, இருக்கட்டும் டாக்டர். நாங்கள் அப்பா இருக்காரு, நாங்கள் பார்த்துக்கிறோம் டாக்டர். அப்பாவுக்கான சாப்பாடு ப்ராப்பரா ஹாஸ்பிட்டல்ல இருந்தே வந்துடும். ஓகே? இல்லை உங்களுக்கு எதுக்கு வீண் சிரமம்? அட, நீங்க கேண்டீன்ல தானே சாப்பிட போறீங்க, அதை எங்க கூட சேர்ந்து சாப்பிடுங்க. நீங்க கண்ணம்மாவோட சமையலை டேஸ்ட் பண்ணதில்லை, ஒரு தடவை சாப்பிட்டு பாருங்க, ஆயுஸ்க்கும் மறக்க மாட்டீங்க. ஓகே. ஒரு பரவாயில்லப்பா, சாப்பிடுப்பா. ஹலோ மாமா. கண்ணம்மா கிளம்பிட்டியா? இனிமேதான் மாமா. அப்படின்னா இன்னைக்கு நம்ம வருணுக்கும் சேர்த்தே லஞ்ச் எடுத்துட்டு வா, எல்லாரும் சேர்ந்தே சாப்பிடலாம். சரிங்க மாமா, நான் எடுத்துட்டு வந்துடுறேன். ஓகே, பாய். பாய். லஞ்ச் பிளான் ஓகே, டன். ஓகே. டாக்டர் பாரதி வந்தாச்சா? டாக்டர் வந்துட்டாரு. ஓகே. பாரதியும் கண்ணம்மாவும் குழந்தை தத்தெடுக்கிற விஷயம் பெருசாகும்னு பார்த்தா இப்படி புஷ்ஷன் ஆயிடுச்சு. சௌந்தர்யா ஆண்டி சரியான மக்கு, எதையுமே உருப்படியா பண்ண மாட்டாங்க. இன்னும் கொஞ்சம் போட்டுக்கோங்க மாமா. போதும் போதும் போதும், அவருக்கு வை. இந்தாங்க ஃபிஷ். கண்ணம்மா எல்லாம் நீயா சமைச்சதா? அப்புறம் என்ன நினைச்ச நீ? நான் சூப்பரா சமைப்பேன்ப்பா. தெரியுது. உன் சமையலை பற்றி தெரியாதா? பாரதி சொன்னாரு. அதுக்குள்ள எல்லாத்தையும் சொல்லி வச்சிட்டீங்களா? டாக்டர் ஏதாவது வேணுமா? போதும். ஹே வா வெண்பா, வா சாப்பிடலாம். கண்ணம்மா வெண்பாக்கு பிளேட் கொடு. இல்ல, நான் இப்பதான் சாப்பிட்டு வந்தேன். வெண்பா கொஞ்சமா சாப்பிடு, அதுவும் கண்ணம்மாவோட மீன் வறுவல் செம்ம டேஸ்டா இருக்கும். இல்ல இருக்கட்டும் பாரதி. ஏய் சொல்ல மறந்துட்டேன், இவரு மிஸ்டர் வருண் நந்தகோபால், கண்ணம்மாவோட ஸ்கூல் ஃப்ரெண்ட். ஹலோ. ஹாய். வெண்பா புதுசா இருக்காங்கன்னு கூச்சப்படாத வருண். பாரதி மாமாவோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் தான் இவங்க. இவங்க ஒண்ணு நினைச்சுக்க மாட்டாங்க, நீ நல்லாவே சாப்பிடு. இல்ல வெண்பா? மீன் ஏதாவது வேணுமா? சாப்பிடு. போதும். இவ்வளோலாம் என்னால் சாப்பிட முடியாது. என்ன கண்ணம்மா, ஃப்ரெண்டுக்கு கவனிப்பெல்லாம் பலமா இருக்கு? என் ஸ்கூல் ஃப்ரெண்ட் வெண்பா, 10 வருஷம் கழிச்சு இப்பதான் மீட் பண்ணிருக்கோம். அதுவும் வருண் சாதாரண ஆள் ஒன்றும் இல்லை வெண்பா, அவர் ஒரு ரைட்டர், ஷார்ட் ஸ்டோரிஸ், நாவல் நிறைய எழுதியிருக்காரு. கண்ணம்மாவுக்கு ஃப்ரெண்ட்ஸே இல்லைன்னு நினைச்சிட்டு இருந்தோம்ல, இப்ப பாத்தியா அந்த குறைய போக்க இப்ப கண்ணம்மாக்கு ரைட்டரே ஃப்ரெண்டா வந்திருக்காரு. இங்க பாருங்க, நீங்க பாட்டு அதிகமா ஏதாவது பில்டப் பண்ணி சொல்லி அவங்க ஏதாவது தப்பா நினைச்சுக்க போறாங்க. என் மைண்ட் வாய்ஸ கரெக்டா கண்டுபிடிச்சிட்டானே. ஆமா வருண், நான் வேற பேச்சு கொடுத்து உன்னை சாப்பிட விடாம பண்றேன். நீயும் நானும் அடிக்கடி மீட் பண்ண தானே போறோம், அப்ப பேசிக்கலாம். நீ சாப்பிடு நல்லா. கண்ணம்மா, அடிக்கடி மீட் பண்ணிக்க போறீங்களா? ஆமா வெண்பா, வருணோட அப்பாவுக்கு ஹார்ட்ல ஏதோ பிரச்சனையா, நம்ம ஹாஸ்பிட்டல்ல தான் அட்மிட் பண்ணிருக்காங்க. பாரதி மாமா தான் டாக்டர். இன்னும் கொஞ்ச நாள் ஹாஸ்பிட்டல்ல இருக்க வேண்டியிருக்கோன்னு மாமா சொல்லிருக்காரு. அதான் அடிக்கடி மீட் பண்ணலாம்னு சொன்னேன். யாரா நீ இந்த கதையில புதுசா உள்ள வர? பாரதி நான் அடைய வேண்டிய ஆளு, கண்ணம்மா நான் காலி பண்ண வேண்டிய டார்கெட். இதுக்கு இடையில நீ யாரா? என்ன வெண்பா, அப்படியே ஏதோ ஒரு யோசனைக்குள்ள போயிட்டா? ஒண்ணும் இல்ல பாரதி, கெட்டதுலயும் ஒரு நல்லது நடந்திருக்குன்னு சொல்லுவாங்கல்ல. இவர் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு ஹாஸ்பிட்டலுக்கு வந்த இடத்துல பழைய ஃப்ரெண்டை மீட் பண்ணிருக்காங்கல்ல. ஆமாங்க, பின்ன எப்படி ஹோட்டலில் உட்காந்து சாப்பிட்ற மாதிரி ஹாஸ்பிட்டலில் உட்காந்து சாப்பிட முடியுமா? அதுவும் டாக்டர் வீட்டு சாப்பாடு, டாக்டர் கேபின்லேயே. ஐயோ வருண், உனக்கு என் சமையல் பிடிச்சிருக்கா? பிரமாதமா இருக்கு. ஏன் கண்ணம்மா, நான் எத்தனை நாள் உன் சமையல சாப்பிட்டிருப்பேன். என்கிட்ட ஒரு வாட்டியாச்சும் நல்லா இருக்கான்னு கேட்டிருப்பியா நீ? That's the power of friendship, வெண்பா. Something special.
ம். ம். கண்ணம்மாலாம் ஸ்கூல் டைம்ல எடுத்துன்னு வர லஞ்ச் எல்லாம் தாறுமாறா இருக்கும். நானும் அவளுக்கு தெரியாம திறந்து சாப்பிட்டு வேட்டையாடி இருக்கேன். ஆ? அட பாவி, என்ன பல நாள் பட்னி போட்டவன் நீதானா? எல்லாரும் தான். வருண், என்கிட்ட கண்ணம்மா அவ ஸ்கூல் டேஸ் பத்தி எதுவுமே சொன்னதில்ல. ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தா சொல்லுங்களேன் ப்ளீஸ். ஒண்ணுமே சொன்னது இல்லையா? ஒண்ணுமே சொன்னதில்ல பிரதர். சொல்லட்டுமா? வேணாம், இல்ல இவ்வளவு கேக்குறாரே சொல்லாம இருந்தா எப்படி? சும்மா இரு. இரு பாரதி, ஆ, வேணாம் வருண். 7th ஸ்டாண்டர்ட் படிச்சிட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன். அப்போ ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன். யார் யாரெல்லாமோ என்னென்னலாமோ வேஷம் போட்டு வந்திருக்காங்க. கண்ணம்மா என்ன போட்டு வந்தா தெரியுமா? தெரியலையே. சொல்லிட்டா? வேணாண்டா, என் மானம் போயிடும்டா. ப்ளீஸ். அதெல்லாம் இல்ல, சும்மா இரு. நீங்க சும்மா இருங்க ஷூ. மாமா. பிரதர் நீங்க சொல்லுங்க பிரதர். உனக்கு ஞாபகம் இருந்தா நீயே சொல்லு. அதெல்லாம் ஞாபகம் இல்ல. அப்ப நானே சொல்றேன். ஆ. ப்ரோ என்ன கெட்டப் தெரியுமா? டாக்டர் கெட்டப். ஓ டாக்டர். ம். பயங்கரமான அப்ரிசியேஷன். ஞாபகம் இருக்கா இல்லையா? இருக்கு. கண்ணம்மா சொல்லவே இல்ல. சின்ன வயசுல உனக்கு டாக்டர் ஆகணும்னு ஆசையா? இருந்துச்சு மாமா. அவளுக்கு டாக்டர் ஆகணும் தான் ப்ரோ பெரிய ஆசையே. அவளோட லட்சியம் கனவு எல்லாம் அதான். பாருடா. மாமா அதை விடுங்க. எல்லாரும் ஏதோ ஒன்று ஆகணும்னு தான் நினைக்கிறாங்க. அதுபடி எல்லாரும் ஆகுறோமா? இது ஏன் டயலாக்? இப்படி இதை காப்பி அடிக்கிறியே, வெக்கமா இல்ல? கண்ணம்மா இந்த மாதிரி அட இன்னொரு சும்மா இருடா. ஹேய் கண்ணம்மா நீ அமைதியா இரு. நீங்க சொல்லுங்க பிரதர். பாக்யலட்சுமி, பாக்யா, என்ன யோ, என்னதையா உனக்கு பிரச்சனை? செத்த நேரம் டிவி பார்க்க விடுறியா? எப்ப பாரு கிணத்து தவளை மாதிரி பாக்கியா பாக்கியான்னு உன்னோட பெரிய ரோதனையா போச்சியா? பாத்ரூமுக்கு போகணும், எந்திரிக்க முடியல. கொஞ்சம் கைத்தாங்களா கூட்டிட்டு போறியா? ஆமையா, ஓ மகாராணி பத்திரமா மாமியார் வீட்டுக்கு அனுப்பிச்சு வச்சுட்ட. நான் உனக்கு வேலைக்காரி பாரு, தினமும் வந்து சேவை செய்யறதுக்கு. புடிச்ச தருத்திரியா என்னைக்கிட்டே போதோ வந்து தொலை. எல்லாம் என் தலை இழுத்து. இது வேற ஏடியா கால எந்திரியா எந்திரியானா? ஐயோ யோ, கண்ணுதே நல்லா தெரியுதுல. இன்னொரு கையும் காலும் நல்லா தானே இருக்கு. இடுப்பு கிடுப்பு உடஞ்சிச்சுன்னா உன்னை தூக்கி யாரையா திரியவா? எந்திரியா எந்திரியானா? எந்திரி எந்திரி. ஐயோ எந்திரியானா? ஐயோ போயா. இல்ல என் தலை எழுத்து. இந்த மனுஷனை தாங்கிக்கிட்டு இருக்க நம்மனால முடியாது. இருக்கட்டும், இன்னைக்கு ஒரு முடிவு கட்ட வேண்டியதே. உன் சித்தி தான் ஏதோ உன்கிட்ட ஆசையா சொல்ல கால் பண்றாங்க. பேசுறியா இல்ல கட் பண்ணிட்டுமா? ஐயோ மாமா, அப்படிலாம் பண்ணிடாதீங்க. அப்பாவுக்கு வேற உடம்பு சரியில்லை. என்ன சொல்ல கூப்பிடுறாங்களோ கொடுங்க. ஏய் கண்ணம்மா உட்கார். எப்படியும் உன் சித்தி நல்ல விஷயம்லாம் கால் பண்ணி ஒன்றும் சொல்ல போறது இல்ல. எதுக்கு இப்ப பயந்து ஏன் முன்னாடி பேச மாட்டேற? நீ இங்க இருந்து என் பக்கத்திலே பேசு. ஹலோ ஸ்பீக்கர். ஹலோ, காதுல விழுகுதா இல்லையா? சித்தி, ஏண்டி அன்னைக்கு வந்துட்டு போனப்பவே அந்த ஆளை பாத்ரூம் கூட்டிட்டு போயிட்டு குளிக்க வச்சுட்டு போடின்னு சொன்னேன்லடி, கேட்டியா நீ? ஏன் சித்தி என்னாச்சு? என்ன ஆச்சா? பாத்ரூம் போறேன்னு போய் கீழே விழுந்துட்டாருடி. ஐயோ, கீழே விழுந்துட்டாரா? என்ன சித்தி சொல்றீங்க? ரொம்ப அடிபட்டுருச்சா? இப்ப அப்பா எப்படி இருக்காரு? ரொம்ப துடிக்காத. கை கால்லாம் ஒண்ணும் உடைச்சு போகல. நல்லாதான் இருக்காரு உங்க அப்பா. இங்க பாரு,
ஒழுங்கா வீட்டுக்கு வந்து இந்த ஆளை நீயே கவனிச்சுக்கோ. என்னால எல்லாம் பாத்துக்கிற முடியாது. சித்தி நான் அவசியம் வரேன் சித்தி. ஆனா உடனே எப்படி வர்றது? ஜோசியக்காரன்ட்ட நல்ல நேரம் குறிச்சிட்டு வரியா? வாடினா உடனே வர முடியாதா? நல்லா உன் புருஷன் கூட வாழ்ந்து தள்ளிக்கிட்டு இருக்க. அதே தத்து பிள்ளை இல்லைன்னு ஆயிடுச்சுல. வேற என்ன வெட்டி முறிக்கிற வேலை? கண்ணம்மா ஃபோன் கொடு. குடுன்றல. ஒழுங்கு மரியாதையா வந்து சேரு. கண்ணம்மா எதுக்கு இங்க கூப்பிடுற? எனக்கு யாரும் எதுவும் பார்க்க வேண்டாம். அப்படியாவது நிம்மதியா இருக்க விடு. யோ சும்மா இருயா. நீ இருக்க வெயிட்டுக்கு தினமும் யாரையா பாத்ரூம் கூட்டு போவா? அவ வரட்டும். இங்க பாரு, வெட்டித்தனமா பேசி நேரத்தை வேஸ்ட் பண்ணாத. கிளம்பி வர வழிய பாரு. சித்தி சித்தி வாயா. சித்தி உடனே வர சொல்றாங்க. நான் பார்த்துட்டு வந்துடுறேன். கண்ணம்மா இரு ஒரு நிமிஷம். நம்ம தாராளமா போலாம். ஆனா உங்க சித்தி என்ன பண்ணிட்டு இருக்காங்க? ஏன் அவங்க மாமாவை பார்த்துக்க மாட்டாங்களா? இதெல்லாம் இப்ப நம்ம கேட்க முடியாது. நான் போயிட்டு வந்துடுறேன். கண்ணம்மா நம்ம கண்டிப்பா போவோம் கண்ணம்மா. அது ஒரு பிரச்சனையே இல்லை இப்போ. ஆனா உன் சித்தி அவங்க ஏன் இவ்வளவு கேவலமா நடந்துக்கிறாங்க? உங்க அப்பா சம்பாரிச்சு போட்டு தானே இத்தனை வருஷமா உட்காந்து சாப்பிட்டு இருக்காங்க. இன்னைக்கு அவருக்கு உடம்பு சரியில்லைன்றப்போ பாத்துக்க மாட்டாங்களா? இதுக்கு நான் ஒரு முடிவு கட்டுறேன். மாமா